அதுக்கப்புறம் யூஎஸ் வந்துட்டு தமிழ் சங்கத்தில் நிறைய வாலண்டியர் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட வாலண்டியர் ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு என்னை வந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பரை எடுத்து நான் எப்பவுமே வந்து நம்புறது என்னென்னா, ஒரு புது விஷயம் பண்ணணும் ஒரு இடத்துக்கு போகும்போது அப்படின்னு நினைப்பேன். அப்போது அந்த மாதிரி வகையில் வந்து தமிழ் சங்கத்தை அஜெண்டாலேயே வந்து ஒரு புது ஒரு ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கேன். லைக் என்னென்னா, முதல் வருடம் நான் ஜாயின் பண்ணும்போது விளையாட்டு போட்டிகள் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு மெம்பர்லாம் சேர்ந்து நான் ப்ரொபோசல் கொடுத்தேன். அதை அப்ரூவல் பண்ணார் அப்போ இருந்த தலைவர். அவருக்கு பெரிய நன்றிங்க. ஏன்னா ஒரு விஷயம் வந்து முதல்ல பண்ணும்போது அதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும். அந்த வகையில் அந்த தலைவர் நான் ஒர்க் பண்ணும்போது முதல் வருடம் இருக்கும்போது தலைவருக்கு ரொம்ப நன்றி. இன்னொன்று வந்து என்னென்னா, அந்த வருடம் பண்ணோம், அது சக்ஸஸ் ஆகி 2வது வருஷம் 3வது வருஷம் பண்ணோம். ஸோ ஸ்டில் கோயிங் ஆன் போயிட்டே இருக்கு. ஸோ அது ஒரு நல்ல வரவேற்பு, ஒரு புதிய முயற்சி, அது எல்லாருக்கும் பிடிச்சது. நீங்க அந்த ஓடி விளையாடு பாப்பா பத்தி தானே சொல்றீங்க? இது வந்து டேபிள் டென்னிஸ்ங்க. அடுத்து வர ஓடி விளையாடுங்க. அடுத்தது வந்து அவையார் பாடசாலை வழியாக நாங்க வந்து ஓடி விளையாடு ஈவென்ட் நம்ம ஷெஷேர்ல வச்சு, உங்களுக்கும் தெரியும், நீங்களும் கலந்துருக்கீங்க, உங்க குழந்தைங்க. முதல் முறையா தமிழர் மரபு விளையாட்டுகள், பாரம்பரிய விளையாட்டுகளை நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம இருந்தா எப்படி நம்ம வந்து குழந்தைங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவாங்களோ, அதுதான் இங்க கிரேட் மிஸ்ஸிங் யூஎஸ்ல. ஆமாங்க, அது எங்களை அப்படியே இந்தியாவுக்கு கொண்டு போச்சு. எக்ஸாக்ட்லி, அந்த கேப் தாங்க. அந்த கேப்பை ஃபில் பண்ணலாம், பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி அந்த என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி விளையாட்டு, அங்கே இருக்கிற விளையாட்டு நம்ம ஏன் இங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முழு நேரம் ஒரு நாள் காலையிலேருந்து ஈவினிங் வரை எல்லா குழந்தைகளும் வந்து விளையாடி நம்ம ஊரில் இருக்கிற அந்த நிகழ்வு அப்படியே இங்கே நடந்தது. குழந்தைகள் எல்லாரும் அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதனோட சக்ஸஸ் தான் 2வது வருடம் தமிழ் சங்கமும் அவையார் பாடசாலையும் சேர்ந்து நடத்தும் போது 2 மடங்காட்சி கூட்டம். சரிங்களா? ஸோ அந்த ஒரு புதிய முயற்சி மக்களால் பெரிதும் கவரப்பட்டது. குழந்தைகள் மெயினா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க குழந்தைகள். அடுத்த வருடம் நாங்கள் இதை விட இன்னும் அடுத்த லெவல் பண்ணலாம் அப்படின்னு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிட்டு இருக்கோங்க.